ஒரு விஷயம் சொன்னா நம்புவீங்களா? முஸ்லிம் நாடான இந்தோனேஷியால கூட இந்து கடவுளான பிள்ளையாரு கும்பிடப்படுறாரு. ஆமாங்க, இந்தோனேஷியன் கவர்மெண்ட் தான் விநாயகர் படத்தோட 20,000 ரூபியா நோட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தோனேஷியா உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கிற நாடு. ஆனா இந்தோனேஷியாவோட ஹிஸ்டரி பாருங்க, ஹிந்துவிசமால நிரம்பி இருக்கு. பிரம்பனான் மாதிரி மிகப்பெரிய கோவில்கள் எல்லாம் அங்க இருக்கு. ஆனா இன்னொரு மைண்ட் ப்ளோவிங் விஷயம் தெரியுமா? இந்தோனேஷியா மக்கள் ஒரு பழங்கால விநாயகர் அவங்கள ஒரு பயங்கரமான எரிமலையில இருந்து காப்பாத்துறாருன்னு நம்புறாங்க. ஆமா, இந்த பிள்ளையார் சிலை 700 வருஷத்துக்கு மேல பழசு. அது பி ரோமோன்னு சொல்லப்படுற ஆக்டிவ் வோல்கானோவோட உச்சியில வச்சிருக்காங்க. அந்த எரிமலைக்கு பக்கத்துல வாழ்ற மக்கள் இந்த கணேஷ் தான் மவுண்ட் ப்ரோமோவோட எரிமலை குழம்புல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாருன்னு நம்புறாங்க. இதுல ஒரு மேட்டர் பாருங்க, ரோமோன்னு பேரு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா? அது பிரம்மா அப்படின்ற இன்னொரு இந்து சாமியின் மருவுதான். அப்படின்னா பிள்ளையார் இந்தியால இருந்து இந்தோனேஷியா வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணினாரு? ஏன் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இந்த அற்புதமான கடவுளை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க?